வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. டெல்லியில நடந்த மாதிரியே ஜார்க்கண்ட்ல ஒரு சூழல் உருவாகி இருக்கு. ஜார்க்கண்ட்ல போட்டி தேர்வு அந்த முறைகேட்டை கண்டிச்சு அங்க மாணவர்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த போராட்டத்தினுடைய கொஞ்ச நேரமா ரொம்ப நேரமா இது ஒரு அமைதியான போராட்டமா இருந்தது. அங்க நல்லா ஜாலியா தண்ணி அடிக்கிறதுலாம் என்ஜாய் பண்ணாங்க. ஆனா இப்ப இந்த போராட்டம் அப்படிங்கிறது போலீசாரினுடைய தடியடியா மாறி இருக்கு. அந்த காட்சிகள்லாம் பார்த்துடலாமா? ஷூர் அஞ்சலி. செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட காரணம் என்ன? மாணவர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன? லேட்டஸ்ட் நிலவரம் என்ன இப்ப ஜார்க்கண்ட்ல? ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சட்டப்பேரவை முற்றுகையிடுவதற்காக பேரணியாக சென்ற மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டிருப்பதோடு தண்ணீரை பீச்சி அடித்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கலைக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மாணவர்கள் இந்த போராட்டம் மற்றும் பேரணிக்கான மிக முக்கியமான காரணம், எப்படி டெல்லி ஜந்தர் மந்தரில் நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்களோ அதே போல ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் மாநில பணியாளர் தேர்வாணைய தேர்வில் முறைகேடு நடந்ததாகவும் வினாத்தாள் கசிந்ததாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். அந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும், இந்த தேர்வு நடைமுறைகள் வெளிப்படையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும், இது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறி கடந்த 10 நாட்களுக்கு மேலாக அங்கு மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக
மகத்தோ என்கிற ஒரு மாணவர் அமைப்பை சேர்ந்த தலைவரும் அங்கு கடந்த 9 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு பேரணியாக செல்வோம் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அதன்படி இன்று காலை பழைய சட்டப்பேரவை வளாகத்திற்கு முன்பு ஏராளமான, அதாவது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் குழுமியிருந்து திட்டமிட்டபடி சட்டப்பேரவையை நோக்கி பேரணியாக சென்று கொண்டிருந்தனர். அவர்களை முன்னேற விடாமல் தடுப்பதற்காக காவல்துறையினர் பல இடங்களில் தடுப்புகளை அமைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் சட்டப்பேரவைக்கு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோவில் அருகே காவல்துறையினர் அமைத்திருந்த தடுப்புகளை நோக்கி அவர்கள் தடுப்புகளை மீறி அவர்கள் முன்னேறி சென்றனர். அப்போதும் காவல்துறை பெரிதாக எதுவும் கண்டுகொள்ளவில்லை. இதற்கிடையே தொடர்ந்து 9 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மாணவர் தலைவரான தேவேந்திரநாத் மகத்தோ அவர்களும் ஸ்ட்ரெச்சரில் படுத்தபடி ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து வரப்பட்டு இந்த போராட்டம் மற்றும் பேரணியிலே அவர் கலந்து கொண்டார். மொத்தம் காவல்துறையினர் பல இடங்களிலே தடுப்புகளை அமைத்திருந்தார்கள். 4 தடுப்புகளை மீறி போராட்டக்காரர்கள் முன்னேறிய போது காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் 5வது தடுப்புகளை உடைத்துக் கொண்டு போராட்டக்காரர்கள் முன்னேற முயன்ற போது காவல்துறையினர் அவர்களை தடியடி நடத்தி கலத்தியதோடு மாணவர்களின் மீது அவர்கள் தண்ணீரை பீச்சு அடித்ததாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் சட்டப்பேரவைக்கு சுமார் 400 மீட்டர் தொலைவில் நெருங்கி விட்டதால் இதற்கு பிறகு விட்டால் அவர்களை சட்டப்பேரவையை முற்றுகையிடக் கூடும் என்பதால் வேறு வழியின்றி காவல்துறையினர் அவர்கள் மீது தடியடி நடத்தியதோடு தண்ணீரை பீச்சு அடித்தும் கூட்டத்தை கலைத்தனர். இருப்பினும் மாணவர் அமைப்பின் தலைவரான மகத்தோ அவர்கள், நாம் எந்த விதமான வன்முறை போராட்டங்களில் ஈடுபட வேண்டாம், நம்முடைய போராட்டம் என்பது முழுக்க முழுக்க அமைதி வழி போராட்டமாகவே இருக்கும். எனவே நீங்கள் தடுப்புகளை உடைப்பதோ வேறு ஏதேனும் செயல்களிலோ ஈடுபட வேண்டாம், நம்முடைய போராட்டம் தொடர்ந்து அமைதியாகவே நடைபெறும். ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. மாணவர்கள் இந்த பேரணியாக சென்று கொண்டிருந்த போது கடைசியாக சட்டப்பேரவைக்கு வெகு அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கடைசி தடுப்புகளை போராட்டக்காரர்கள் உடைத்துக் கொண்டு முன்னேற முயன்ற போது இனியும் பொறுத்து கொள்ள முடியாது என காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தடியடி நடத்தி கலைக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் கடைசி பேரிகேட். அந்த பேரிகேடை உடைத்துக் கொண்டு முன்னேறிவிட்டால் அவர்கள் சட்டப்பேரவையை அடைந்து விடலாம். சட்டப்பேரவைக்கு 400 மீட்டர் தொலைவில் தான் இந்த தடுப்பு அமைக்கப்பட்டிருந்தது. அதனை உடைத்துக் கொண்டு மாணவர்கள் முன்னேற முயன்ற போது மாணவர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே தடியடி ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா அரசோடு இவர்கள் ஏற்கனவே பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறார்கள். 6 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள்.
ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக முடிவு எட்டப்படாததை தொடர்ந்து இந்த பேரணி நடத்தப்பட்டிருக்கிறது. இருப்பினும் மாநில அரசின் சார்பில் பல நடவடிக்கைகள் மாணவர்களை சமாதானப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏற்கனவே நடத்தப்பட்ட ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வு ரத்து செய்யப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு உத்தரவிடப்படும் என்றும் அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். இந்த தேர்வு முறைகேடு தொடர்பாக முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழு ஒன்று அமைக்கப்படும் எனவும் அவர்கள் வாக்குறுதி அளித்திருந்தார்கள். இருப்பினும் இன்னும் சில கோரிக்கைகளில் மாணவர்களோடு உடன்பாடு எட்டப்படாதால் இந்த பேரணி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற மாணவர்களின் கோரிக்கையை அரசு ஏற்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் மாணவர்களோ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பதில் விடாப்பிடியாக இருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரத்தில் அரசுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு இழுபறி நிலை நீடிப்பதால் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி சட்டப்பேரவையை நோக்கி அவர்கள் பேரணியாக சென்று கொண்டிருந்தனர். தற்போது அவர்களின் மீது காவல்துறை தடியடி நடத்தியிருக்கிறது. இதனால் அந்த இடமே ஒரு போர்க்களம் போல காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.